ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா கோவக்காய் வறுவல். அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னா கோவக்காய், கடுகு, உளுந்து, பெரிய வெங்காயம் 1, மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். முதல்ல நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் எவ்வளோ தேவையோ அந்தளவு நம்ம ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சட்டி கண்ணனே எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போடலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போடலாம். கடுகு போட்டுட்டு நம்ம வெங்காயம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம கோவக்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோவக்காவும் நல்லா வதங்கணும். வெங்காயமும் கோவக்காவும் நல்லா வதங்கணும். கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கணும். கோவக்காய் நல்லா வேகணும். நம்ம கொஞ்சம் தண்ணி பத்தாட்டா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கோவக்காய் நல்லா வேகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கணும். கோவக்காய் நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தேவை அப்படின்னா நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை அமர்த்திக்கலாம். சூப்பரான சுவையான கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம தயிர் சாதம், சாம்பார், சப்பாத்தி கூட நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.